ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட்டில் நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம டபுளாக தான் போட்டு இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸ்டிச்சஸில் சிங்கிளாக போட்டோம்னா இது அந்துரும், இந்த மாதிரி நூல் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம டபுள் த்ரெட்டாக தான் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி சேம் கலரில் வாங்கும்போதே 2 நூல்கண்டாக வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒன்று போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று வாங்கியே இன்னொன்று வந்து நீங்கள் பாபினில் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ரொம்ப லாங்காக டிசைன்ஸ் போடும்போது சும்மா நம்ம டபுளாக நாட் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் போட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எடுத்து டபுளாக சேர்த்துக்கிறேன். நெக்லைனுக்கெல்லாம் போடும்போது கண்டிப்பாக 2 கண்டில் இல்லைன்னா 2 நூல் கண்டு வாங்கிக்கணும், இல்லைன்னா இதே நூலை ஒரு பாபினில் சுற்றி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்பப்போ கட் பண்ணிவிட்டு நூல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அதனால் நாம் வந்து ஒரு பாபினில் சுற்றி வச்சுக்கணும். இல்லைன்னா இதே மாதிரி 2 ஒரே ஷேடில் நம்ம வாங்கும்போதே ஷேடு பார்த்து வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஷேட் மாறினா கூட வித்தியாசமாக தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரே பிராண்டில் ஒரே ஷேட் பார்த்து நல்லா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரே நூல்கண்டை வந்து இந்த மாதிரி ரெட்டையாக பிடிச்சிருக்கேன். நூல் பிடிச்சிட்டு இந்த எட்ஜில் வந்து நாட் போட்டுக்கலாம். எப்பவும் போல் தான் நாம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும் நூலை. இப்போது கையை ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போய்க்கணும். நான் இன்றைக்கி வந்து குட்டி ஃப்ரேம் எடுத்திருக்கேன், சின்ன ஃப்ரேமு, 8 இன்ச் ஃப்ரேமு. லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் தூரமாகவே பழகிக்கோங்க. இது வந்து நூல் அதிகமாக பிரிஞ்சு வரும். அதே மாதிரி 2 நூலாக போட்டிருக்கோம் இல்லையா, சிங்கிள் நூலாக வரும். ஒருவேளை நீங்கள் சிங்கிள் நூல் மட்டும்தான் வெளியே எடுத்துருக்கீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததில் வந்து டபுள் நூலாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வராது, நூல் வந்து மேலே வராமல் இருக்கும்போது நீங்கள் பிடிச்சி இழுக்காமல் இப்படி 2 தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்துக்கலாம். நூல் நீடில் விட்ட மிஸ் ஆகிட்டாலோ, நூல் கீழே சிக்கிடுச்சுன்னா ரொம்ப பிடிச்சி ஃபோர்ஸாக இழுக்காதீங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போதே நூல் கரெக்டாக வந்துடும். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி வரல அப்படின்னா திரும்ப ஒரு 2 டைம் ட்ரை பண்ணுங்கள். அப்போவும் வரலன்னா அந்த ஸ்டிச்சை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே கொண்டு வரணும். இந்த ஸ்டிச் அப்படியே டபுள் ஸ்டிச்சாக கீழே கொண்டு வரணும். அதனால் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ கீழ் நோக்கி இந்த ஸ்டிச்சை கொண்டு வரணும்.
ஃபஸ்ட்டு போடும்போது தள்ளி தள்ளி போட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டிச்சை நெருக்கமாக போட்டு பழகுனீங்கன்னா தான் ஃபில்லிங்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த சைஸில் போட்டாலும் எல்லா ஸ்டிச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததில் வந்து நீங்கள் ரெண்டு நூலும் வர மாதிரி எடுத்துக்கோங்க. வந்துருச்சு. அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்டிச்சு ஒரு இதில் ஒரு நூல் தான் வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்த ஸ்டிச்சில் கொண்டு போய்க்கலாம்.
அதுக்கப்புறமா நம்ம டர்ன் பண்ணணும். இப்போ இங்கே இப்போ லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்லைனை சுற்றியும் இதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே மாற்றி ஸ்டோன்ஸ் வைக்கும்போது அந்த நெக்லைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்களும் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் நூல் பிரியாமல் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸ் ஆகுது 10 லைன் இந்த மாதிரி போட்டு பழகுங்க. ஒரு வாரத்தில் கண்டிப்பாக நல்லா செயின் ஸ்டிச் போட முடியும். நம்ம செயின் ஸ்டிச் நல்லா போட கற்றுக்கிட்டோம்னாவே எந்த ஒரு ஸ்டிச்சும் கரெக்டாக போட்டுடலாம். நமக்கு நூல் அவ்வளோவா பிரிஞ்சு வராது. அதனால் நம்ம செயின் ஸ்டிச்லேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக போட ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட செயினோட அளவை கம்மி பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அதில் வந்து ஜிக்ஸாக் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணணும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இதை பார்த்துருக்கோம். இது வந்து நாம் ஜரி த்ரெட்டில் இன்னும் போடலை. நாம் செயின் ஸ்டிச் இல்லாமல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு நாம் இன்னும் பார்க்கல. இப்போ வந்து இதே இதை நீங்கள் ஜிக்ஸாக் ஜரி த்ரெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நெக்லைன்லலாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.